கடந்த வாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானான் யாத்திரை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்தார். அல்லேலூயா. ஏன் அவர்களை விடுவித்தார்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகிற பாடுகளை கர்த்தர் கண்டார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலே படுகிற பாடுகளை, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகிற பாடுகளை அவர் பார்த்தார். ஆளோட்டி நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டார். அவர்கள் படுகிற வேதனையை அறிந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இங்கே சொல்லியிருக்க 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. அவருடைய உபத்திரவத்தை பார்த்தேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன், அவர் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிருந்து கூப்பிட்டாங்க? உலகத்தின் ஒரு கோடியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களாகி அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தார்கள்? அவருடைய உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, ஆண்டவர் என்ன பார்க்கறது இல்லையா, இவ்வளவு கஷ்டமா இருக்குதே, ஆண்டவர் என்ன பார்க்கலையான்னு. கண்டிப்பா ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமான துன்பங்களின் மத்தியில, துயரங்கள் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே நாம் பயணம் செய்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் கண்ணிருந்து காணாத தேவன் அல்ல, அவர் காண்கிற தேவன். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜனத்தின் உபத்திரவத்தை நேரடியாக அவர் பார்த்தார். அல்லேலூயா. யாரு சொல்லி கேள்விப்படல, அவர் நேரடியாக பார்த்தார். அல்லேலூயா. அவர் கூக்குரலை கேட்டார். அந்த ஜனங்கள் அதன் மத்தியில இடுகிற கூக்குரலை அவர் கேட்டார். அல்லேலூயா. அப்படியான நம்முடைய தேவன் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் கேட்கிற தேவனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாய் சொல்லி இருக்கிறது, அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார். வேதனைகளை அறிகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவத்தை பார்க்கிற தேவன், கூக்குரலை கேட்கிற தேவன், வேதனைகளை அறிகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அதெல்லாம் அடுத்த வசனம் அதை விட சூப்பர். இதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்தாரா? இதெல்லாம் அவர் கேட்டுட்டே இருந்தாரா? இதெல்லாம் அறிந்துட்டு பேசாம இருந்தாரா அப்படின்னா இல்ல. அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும். ஆமா, போதும். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கிறார். எகிப்தியரின் கையிலே அவர்கள் வேதனை அடைகிறார்கள். அல்லேலூயா. அங்கிருந்து கூக்குரலிடுகிறார்கள். ஆகவே அந்த எகிப்தியரின் கைக்கு நான் அவர்களை விடுவிக்க இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், நாம் படுகிற வேதனைகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, நம்மை விடுவிக்க இறங்குவார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவளை அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஒடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாடுகளை, வேதனைகளை அறிந்து அப்படியே இருக்கிறவர் அல்ல, அவர் நமக்காக இறங்குவார். அல்லேலூயா. எதற்காக இறங்குவார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கின தேவன் இன்று நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணவில்லை, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வாக்கு பண்ணினார். இன்றைக்கு அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது ஒரு நித்திய ராஜ்யம், ஒரு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவன் இறங்கி இருக்கிறார்.
நாம ஒரு பரலோக பயணத்திலே இருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக 40 வருடங்கள் பயணம் செய்தார்கள். நாம் இப்போது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணின அந்த நித்திய ராஜ்யத்திற்காக, அந்த நித்திய ராஜ்யத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பயணத்திலே சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதைத்தான் நம்ம கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். அங்கே நாம் பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யாத்ராவும் 13ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களிலே வாசித்தோம். 17, 18 வசனங்களிலே சொல்லி இருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தியருடைய கையிலிருந்து விடுவித்தார். அதை நம்ம பைபிள் ஸ்டடியில பார்த்திருக்கிறோம். நம்ம நிறைய பேர் பைபிள் ஸ்டடிக்கு வந்ததில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாக தேவன் 10 வாதைகளை அனுப்பினார். அந்த வாதைகளிலே கடைசி வாதையாக அந்த இஸ்ரவேல், அந்த எகிப்து தேசத்தில் இருந்த தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டது. அந்த ராத்திரியிலே தானே ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தான். நீங்கள் சீக்கிரமாய் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்தான். அல்லேலூயா. விடுவித்த ஜனங்கள் இப்போ அவங்களை போக விட்ட பின்பு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், ஒரு ஒரு கிளிப் நம்ம பார்த்தோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேசிலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு சென்றடைவதற்கு 40 நாட்கள் போதும். ரொம்ப ஷார்ட்கட். அதை நம்ம பார்த்தோம். அந்த சிவப்பாக மார்க் பண்ணி இருந்தது. அதுல என்ன, 40 நாட்களிலே சென்றடைய முடியும். ஆனால் அந்த வழியாக தேவன் அவர்களை நடத்தவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். அந்த வழியாய் அவர்களை நடத்தாமல், அங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட ராமசேஸ் என்கிற இடமும் கானான் தேசமும் 40 நாட்கள் பயணம் செய்யக்கூடியதான் அந்த சிகப்பாக போடப்பட்டிருக்கிறது அந்த கோடு. ஆனால் அந்த வழியாய் போகாமல் தேவன் அவர்களை சுற்றி வர பண்ணினார். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போது 18ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். அணி அணியாய். இன்றைக்கு போன வாரம் நம்முடைய டாபிக் என்ன, அவர்களை சுற்றி போக பண்ணினார். சுற்றி போக பண்ணினார். நேரடியா அந்த 40 நாள்ல கடக்கக்கூடிய அந்த தூரத்து வழியா அவங்க போக அனுமதிக்கல. அதற்கும் ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறார். அவர்கள் போகிற அந்த ஷார்ட்கட் வே, அந்த சுருக்கமான வழி, 40 நாட்களில் பயணம் செய்யக்கூடிய அந்த வழியிலே யார் இருக்கிறார்கள்? பெலிஸ்தர்கள் இருக்கிறார்கள். பெலிஸ்தர்கள் என்றால் யாரு? கோலியாத்தை போன்றவர்கள். கோலியாத் 10 அடி உயரமுள்ள மனுஷன். அதே போலதான் அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த பெலிஸ்தர்கள் மிகவும் வாட்டசாட்டமாக, மிக யுத்தத்திலே வல்லவர்களாக, மிகவும் பலசாலிகளாக இருந்தார்கள். அந்த வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்தால் அங்கே யுத்தம் நடைபெறும். யுத்தத்தை கண்டால் அவர்கள் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போய் எகிப்துக்கு திரும்புவதற்கு அவர்கள் நினைப்பார்கள். அல்லேலூயா. எகிப்துக்கு போவதற்கு அவர்கள் நினைப்பார்கள். ஆகவே தேவன் அவர்களை அந்த வழியாக அனுப்பவில்லை. அல்லேலூயா. சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய நல்ல நோக்கம் என்ன? நம்ம பெரிய யுத்தத்தில எல்லாம் அகப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம தான் நமக்கு வருகிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை நினைக்கிறோம். இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனை வழியா ஆண்டவர் நடத்த மாட்டார். சின்ன சின்ன பிரச்சனை வழியா தான் வரும். அல்லேலூயா. ஆனால் அந்த சின்ன சின்ன பிரச்சனையிலையும் தேவனுடைய அற்புதத்தை நம்ம காண முடியும். அல்லேலூயா. இவர்கள் அந்த பெலிஸ்தரின் தேச வழியாய் போனால் பெலிஸ்தர்கள் யுத்த சன்னதர்கள், யுத்த வீரர்கள், அவர்களோடு இவர்கள் யுத்தமிட்டு மனமடிந்து போவார்கள். எகிப்துக்கு திரும்ப போக நினைப்பார்கள். ஆகவே நீங்கள் பெலிஸ்தரின் தேச வழியாய் போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினார். அல்லேலூயா. அதுக்கு 40 வருஷம் நடத்தணுமா? 40 நாள் நடக்க வேண்டிய தூரத்துக்கு 40 வருஷம் நடத்தணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம கிட்ட விடை இருக்கிறது. அதான் நம்ம போன வாரத்துல வாசித்தோம். உபாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசித்தோம். உபாமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று
அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஏன் 40 வருஷம் சுற்றி வர பண்ணினார்? ஏன் 40 வருஷம் அவளை நடத்தினார் என்று பார்த்தால், இங்கே 2-3 காரியங்கள், கடந்த வாரத்தில் சொன்ன 5 காரியங்களை சொன்னேன். அந்த 5 காரியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் உன்னை அந்த வழியாக நடத்தினார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? எப்படியாகிலும் உங்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு தடையா இருக்கிற பெலிஸ்தர்கள் அந்த வழியாய் நடத்தாமல் உன்னை வேறு வழியாய் நடத்துவார், சுற்றி போக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாவது நீ கானான் சென்று அடைய வேண்டும், அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்தை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா நமக்கெல்லாம் எதுதான் விருப்பம்னா, ஷார்ட்கட் தான் ரொம்ப விருப்பம். இந்த சுத்தி போறதெல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுத்தி போறது பிடிக்கவே பிடிக்காது. ஷார்ட்கட் எல்லாம் எந்த வழி, வாழ்க்கையில எந்த காரியத்திலையும் ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னா நம்ம ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கொள்ளுமா, சுற்றி போறது தெரிஞ்சுக்கொள்ளுமா? ஷார்ட்கட் தான் தெரிஞ்சுக்கொள்ளும். நமக்கு மனுஷனுக்கு அப்படிதான், எப்படியா ஷார்ட்கட்ல அதை அடைந்து விட வேண்டும், எளிதான வகையிலே அதை அடைந்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கான வழிகளை சரியாக தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கூகுள் மேப் அப்படின்னு ஒரு மேப் இருக்குது. நீங்க இங்கிருந்து சென்னை அப்படி வைத்துக் கொள்ளுமே, இங்கிருந்து சரி இப்படி கோயம்புத்தூரை எடுத்துக்கொள்ளும். கோயம்புத்தூர் போக வேண்டும், அதற்கு வழிகாட்டு என்றால் அந்த மேப் வழிகாட்டும். இங்கிருந்து நீ இந்த வழியாய் போக வேண்டும், இந்த இடத்துல இந்த திருப்பம் இருக்கும், அங்க போய் அங்கிருந்து போய் அந்த வழியாக போய் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காட்டும். அதற்கிடையிலே அது ஒன்று சொல்லும், என்ன தெரியுமா? இந்த வழியாய் போனால் நெரிசல் அதிகமாயிருக்கிறது, அந்த நெரிசலை தவிர்க்க வேண்டுமானால் நீ இந்த வழியா போகலான்னு காட்டும். சொல்லுமா? இந்த வழி போனா ரொம்ப நெரிசல், நீ தாமதமாய் போய் சேருவாய், ஆகவே இந்த வழியாய் போனால் நெரிசல் இல்லை. இப்ப கூட நம்ம கூகுள் போட்டோம் அப்படின்னா, இங்கிருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு அப்படின்னா, இப்போ அது நேரடியாய் சிங்கநல்லூர்லாம் காட்டாது. அது எதை காட்டும்? அவினாசி ரோடு போய் ஜிடி நாயுடு பாலத்தில் இறங்கி நேரா இங்க போய் இறங்கிடுது. ஏன்னா அது துரிதமான வழி, அது லகுவான வழி, அங்கே டிராபிக் கம்மியா இருக்கும். ஆனா இந்த வழியா போனா ஒண்டிப்புதூர் சிங்கநல்லூர் தாண்டறதுக்கு 1 மணி நேரம் ஆகி போயிடும். ஆகவே நீ இந்த வழியா போகாத, எந்த வழியா போ, இப்படி முத்துக்கொண்டூர் வழியா போய் அவினாசி ரோட்ல போய் அந்த ஜிடி நாடு மேம்பாலத்துல ஏறி அங்க போய் இறங்கிருன்னு நமக்கு காட்டும். ஏன் காட்டுது? நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த நெரிசல்ல போய் தாமதமாகிவிடக் கூடாது என்பதற்காக அது நமக்கு அப்படி வழியை காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏன் அது அந்த கூகுள் நம்ம இங்கிருந்து நேரடியா பார்க்கிறோம், இங்கிருந்து பார்க்கும்போது சிங்கநல்லூர் கூட நம்ம பார்வைக்கு தெரியாது, ஒண்டிப்புதூர் கூட தெரியாது, ஏன் ராவுத்தூர் பிரிவு கூட தெரியாது. ஆனா இந்த கூகுள் எங்க இருந்து பாக்குது? வானத்திலிருந்து பாக்குது. வானத்திலிருந்து பார்க்கறதுனால அது எந்த வழியில எல்லாம் எவ்வளவு நெரிசல் இருக்கிறது, ஜனக்கூட்டம், வண்டி வாகனங்கள் எவ்வளவு போகுதுன்னு அங்கிருந்து கணக்கிட்டு என்ன சொல்லுது? இப்படி போனா உனக்கு லேட் ஆயிடும், இப்படி போனா நெரிசல்ல சிக்கிக்குவே, அதனால இந்த வழியா போன்னு நமக்கு சொல்லுது. மனுஷன் படைச்ச ஒரு கூகுள் மேப்பை இந்த வழியா போனா நெரிசல் ஆயிரும், இந்த வழியா போனா நீ தாமதமாயிருவே, இந்த வழியா போன்னு நமக்கு வழிகாட்டுதுன்னா நம்மை படைத்த தேவன் நமக்கு எப்படி வழிகாட்டுவார்? யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எங்க இருக்கிறார்? வானத்திலே இருக்கிறார். வானத்திலிருந்து பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாச்சு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வழியா எல்லாம் போவாங்கன்னா எங்கெங்கே யுத்தங்களை சந்திப்பார்கள், எங்கெங்கே மனமடிவாவார்கள், எங்கே திரும்பி போக வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரிந்தது. ஆகவே அங்கிருந்து ஆண்டவர் ஒரு பிளான் போட்டார். இவங்க அந்த வழியா போக கூடாது, இவங்க இந்த வழியா சிவந்த சமுத்திரத்து வழியா போகட்டும் அப்படின்னு ஆண்டவர் மேப் காட்டினார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப அன்னைக்கே கூகுள் மேப் எல்லாம் இருந்திருக்கு. நம்ம ஆண்டவர் அல்லேலூயா சரியான பாதையை காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவளை நேரடியாக எங்கே கொண்டு வந்தார் என்றால் சிவந்த சமுத்திரத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கொண்டு வந்தார்? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அந்த வழியை கொண்டு வந்தார் என்றால் கர்த்தர் பழி வாங்க விரும்பினார். அல்லேலூயா சொல்லுமா? அது ஒரு கல்ல 2 மாங்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி
இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தவும் வேணும், இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தின பார்வோனை அழிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் அப்படி சுற்றி போக பண்ணினார் என்றால், இந்த செங்கடல் வழியாய் நடத்தினார் என்று சொன்னால், ஐயோ இது நல்ல வழி, இப்படி போனா யுத்தம் இருக்காது, ஜனங்கள் போய் சேர்ந்துருவாங்க, அதனால இப்படி நடத்தினார். இல்ல, அதுவும் ஒரு காரணம் தான். ஆனாலும் இன்னொரு முக்கியமான காரணம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருடங்கள் அடிமைகளாக நடத்தி கொடுமைப்படுத்தின, வேதனைப்படுத்தின அந்த பார்வோனை அழிக்கணும். அல்லேலூயா சொல்லுவா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே புறப்பட்டு ராமசேஸ் என்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு இப்பொழுது செங்கடலுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். இப்பொழுது பார்வோனுக்கு தோன்றுகிற, ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, இந்த ஜனங்களை இப்படி விட்டுட்டோமே, இனி நமக்கு யார் வேலை செய்வா, வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி அவன் உள்ளத்துல தோன்றின உடனே அவன் என்ன செய்தான் என்றால், தன்னோடு கூட இருந்த எல்லா ராணுவ வீரர்களையும் எல்லா ரதங்களையும் சேர்த்து கொண்டு திரும்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. 14 யாத்ராமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராமம் 14 அதிகாரம் 7ஆம் வசனம். பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனார். அல்லேலூயா. எவ்வளவு? 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரை கூட்டிக் கொண்டு போகிறான். எதுக்கு போகிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப கொண்டு வர்றதுக்கு. அல்லேலூயா. இவங்களை விட்டுறக்கூடாது. ஏமாந்துட்டோம், ஏதோ ஏமாந்து நம்ம விடுதலை செஞ்சிட்டோம், ஏதோ பயந்தவங்களை அனுப்பிட்டோம், இனி அவங்க இல்லாட்டி நமக்கு வேலையே ஆகாது. ஆகவே அவர்களை திரும்ப கொண்டு வருவதற்காக அவன் என்ன செய்கிறான்? 600 ரதங்களையும் ஏத்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனான். எதற்கு போனான்? இஸ்ரவேல் ஜனங்க விட்டுறக்கூடாது, அவங்களை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போனான். அல்லேலூயா. என்ன நடந்தது? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும், சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமரங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். கிட்ட போயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கிட்ட போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த சூழ்நிலைமை கொஞ்சம் பார்க்கணும் நீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக வாதைகள் மூலமாக விடுவித்து இப்பொழுது கானான் தேசத்து பயணத்தின் வேளையிலே இப்ப என்ன நடக்கிறது? அவர்கள் சிவந்த சமுத்திரக்கு முன்னாக வந்து பாளையமிறக்கிறார்கள். இப்பொழுது பார்வோனுடைய ரதமும் அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது, அவனுடைய சேனைகளும் அவனை துரத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? பாளையமிறங்கி இருக்க அவர்களை கிட்டினார்கள். கிட்டினார்கள்னா என்னாச்சா? கிட்ட வந்துட்டாங்க. எப்படி இருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்துல, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயம் வருமா வராதா? பயம் வருமா வராதா? யோசித்து பாருங்க. 430 வருஷம் அவங்ககிட்ட அடிமையா வாழ்ந்துட்டாங்க. இப்ப அவங்களை துரத்திட்டு வர்றான். இப்போ எல்லா ரதங்களையும் எல்லா குதிரை வீரர்களையும் சேர்த்து கொண்டு அவன் துரத்தி கொண்டு வருகிறான், இவர்களை திரும்ப பிடித்து கொண்டு போவதற்காக. அப்போ பயம் வருமா வராதா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சொல்லுமா? பயம் வரும்போதுதான் யாரை நோக்கி கூப்பிடுவோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அது இயற்கையானதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பயந்த போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிட்டது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டு 11-12 வசனங்களை வாசிக்கும் போது, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அல்லேலூயா. கேக்குறாங்க, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். எகிப்தில் பிரேத குழி இல்லையா? அங்கே நாங்க செத்திருப்போமே,
நீர் இங்கே கொண்டு வந்திருக்கிறீரே, எங்களை எய்த்து விட்டு புறப்பட பண்ணினீரே, எங்களுக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க? அல்லேலூயா. அடுத்த வசனம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. பாருங்க, அப்படியானா மோசே பார்வோனோடும் போராட வேண்டியது இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களோடும் போராட வேண்டியது இருந்தது. சும்மா ஜனங்கள் வந்துடல, அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. 430 வருடங்கள் அடிமையாய் வாழ்ந்து விட்டார்கள். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார், விடுவித்து பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. அடிமைகளுக்கு அது எங்கே புரியும்? 430 வருடம் பல காலங்களாக அப்படி வாழ்ந்து விட்டார்கள். இப்பொழுது மோசே அவர்களை வாங்க ஆண்டவர் உங்களை விடுவிக்க போறான்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரியல. அதான் இங்க சொல்றாரு, எய்த்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா. அப்பவே சொல்லி இருக்கிறாங்க, நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். பாருங்க எப்படி சொல்றாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி அவர்களை நடத்துகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறதை கொஞ்சம் பாருங்க. அப்போ எப்படி இருக்கு அவங்க மனசு? அதான் அங்கே சொல்ல, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. இப்பதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. ஆமா, மோசையின் மேல ரொம்ப கடுப்பு. ஏன்னா நாங்க அங்கேயே செத்திருப்போமே, அல்லது அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருப்போமே, எங்களை புறப்பட வச்சு இப்ப இந்த சிவந்த சமுத்திரத்தில் எங்களை கொண்டு போடுவதற்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே அப்படி என்று அவர்கள் முறையிடுகிறார்கள். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது என்றால் அடிமைகள் 430 வருடம் பல சந்ததிகளாக அடிமைகளா இருந்து விட்டார்கள். இப்பொழுது மோசே சொல்றதெல்லாம் அவங்களுக்கு சரியா புரியறதில்ல. மட்டுமல்ல, அங்கே பார்வோன் துரத்தி வந்து கிட்ட வந்துட்டான். முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோன். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்வோன் நம்மை பிடித்து போய் விடுவான், அல்லது நம்ம வேணா எங்க செங்கடல்ல குதித்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரை போல நடந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது சொல்ல போனா மோசேக்கே நம்ப கூடாதா இருந்தது. எப்படி ஒரு சமுத்திரத்தை ரெண்டா பிளக்க முடியும்? அந்த சமுத்திரத்தின் நடுவிலே ஜனங்கள் எப்படி வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடக்க முடியும்? ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்தது. ஆனால் அது சொல்லுகிறது யார் என்றால் மனிதன் அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே மோசே என்ன செய்தார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனானாலும் அவன் இருதயங்கள் முதலாகி அவன் எல்லா ராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லி இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களும் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அல்லேலூயா. ஏன்னா எகிப்தியர் கூட தெரியாது இதுதான் கர்த்தர்னு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல என்னது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. அந்த யாரோ சொல்றாங்க, மோசே சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, சரி நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, புறப்படுவோம் என்றுதான் புறப்பட்டு இருக்கிறாங்களே தவிர தேவன் பேர்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மோசேன் பேர்ல பெரிய நம்பிக்கை இல்லை. எப்படி இந்த 10 வாதைகளை கண்டபோது அவளுக்கு கொஞ்சப்பட்டது, இது கடவுள் தான் செய்கிறாரு, நம்ம புறப்பட்டு போவோம் என்று வந்து விட்டார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, அந்த குதிரை வீரரால் மயப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அல்லேலூயா. அடுத்து என்ன நடந்து? 19ஆம் வசனம்.
அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக தேவன் ஒரு மேகஸ்தம்பத்தையும் ஒரு அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்திருந்தார். இப்போது பார்வோன் கிட்டி சேருகிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கரங்களை பிடித்து விடுவான். ஆகவே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த மேகஸ்தம்பத்தையும் அந்த அக்னி ஸ்தம்பத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாலே கொண்டு வந்தார். முன்னே சென்றது இப்ப எங்க வந்துச்சு? பின்னாலே வந்தது. இப்போது என்ன செஞ்சாலும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியாது. சொல்லுமா? ஹல்லேலூயா. எப்படியாய் தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எப்படி தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக திட்டம் பண்ணி இருக்கிறார், எப்படி அவர்களை விடுவிக்கிறார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுடைய குதிரை வீரர்களுக்கும் இடையிலே அந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நிற்கிறது. ஆகவே அவர்கள் தொடர முடியாது. இப்போது 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது மோசே செங்கடலுக்கு நேராக தன்னுடைய கோலை நீட்டினான். அல்லேலூயா சொல்லுமா? செங்கடல் இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா. சரித்திரம் இதுவரை காணாத ஒரு நிகழ்வு, ஜனங்கள் இதுவரை காணாத ஒரு நிகழ்வு, மோசே இதுவரை காணாத ஒரு நிகழ்வு. செங்கடல் இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். 21 இருந்தே வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்லமையுடையவர் பாருங்க. சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கவும் அந்த சமுத்திரம் வறண்டு போக பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நேத்து மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு இதுல வர முடியல, சகதி. கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுல சகதி பாருங்க. காலமாக கடல் நீர் நின்ற இடத்திலே அது வற்றி போக பண்றது மாத்திரமல்ல, அது வறண்டு போக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதை வறண்டு போக பண்ணலன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அது வழியா நடக்க முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். 22ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அல்லேலூயா. காலமாக வருஷமாக தண்ணீர் நிறைந்த அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அல்லேலூயா. கால்ல சகதி எல்லாம் ஒட்டக்கூடாதுல்ல, ஜனங்கள் நடக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுல்ல, நல்ல வறண்டு போக பண்ணினார். அல்லேலூயா. நம்ம வரும்போது கஷ்டப்பட்டு தானே வந்தோம். இந்த வழியில எல்லாம் சகதி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் நம்ம தான் போடணும் போல இருக்குது. நம்ம அதை சரி பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேர் வண்டியில வரும்போதெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா இது நம்ம போகும்போது வறட்சியா இருந்துன்னு வைப்போம். எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. போகும்போது சகதியில போனோம், வரும்போது எப்படி வர்றோம்? வெட்டாந்தரையில வருகிறோமே என்று. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். என்ன நடந்தது பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் ஜலம் மதிலாய் நின்றது. நடக்குமாங்க? ஜலம் மதிலாய் நிற்க முடியுமா? தண்ணீர் எப்படி ஒரு மதிலாக நிற்க முடியும்? நம்மளே சாந்து குலைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டுட்டோன்னு வைப்போம், கட்டக்கூட முடியாது. கட்டறத கூட கட்ட முடியாது. செங்கல் நிக்காது, அது வளைஞ்சு கீழே விழுந்துரும். இப்ப கொஞ்சம் தண்ணி அதிகமானாலே அப்படி இருக்குது. ஆனா இங்க பாருங்க, வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். வலதுபுறத்திலும் அவள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு எப்படி நின்றது? மதிலாய் நின்றது. அல்லேலூயா. எதெல்லாம் நடக்க முடியாது என்று நினைக்கிறோமோ, நமக்காக அதையெல்லாம் நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக ஜலத்தை மதிலாய் நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதமாக அவர் பாதுகாக்கிறார். அந்த வறண்ட பகுதியிலே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா.
எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. கிளை வாசிக்கலாம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். பார்வோனுக்கு அவனுக்கு சேனைக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. நம்ம இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்று கண்டார்கள். ஹல்லேலூயா. வேளை வரும்போதுதான் புறஜாதிகளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் புரியும். இப்ப புரியாது. நம்ம இவ்விதமாக ஆலயத்துக்கு வருவதும் ஆண்டவரை தேடுவதும் ஆண்டவருக்காக நம்ம தீவிரமாய் செயல்படுகிறதும் ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டு விட்டு வைராக்கியமாய் வாழ்வதும் இப்போது அவர்களுக்கு புரியாது. ஒரு நாள் வரும், அப்ப புரியும். என்ன புரியும்? அவர்களுக்கு துணை நின்று எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று அவர்களுக்கு தெரிய வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வந்து என்ன செய்தார்கள்? கிளை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொன்னார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் பழி வாங்கினார். தம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்தின பார்வோனை பழி வாங்கினார் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க காத்திருந்து பாப்பீங்க. இப்ப நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் போரிடுகிறவர்கள், யுத்தம் செய்கிறவர்கள், எதிர்த்து போராடுகிற ஜனங்கள் எல்லாம் இப்போது ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தர் அவளை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டது போல கவிழ்த்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரைகளையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பிக்கவில்லை. இப்ப புரிந்து கொள்ளுங்க ஏன் ஆண்டவர் சுற்றி வர பண்ணினார்னு சொல்லி. ஆண்டவர் சும்மா ஒரு காரியத்தை சுற்றி வர சொல்ல மாட்டாரு. ஒரு காரியத்தை ஆண்டவர் தாமதம் பண்ண மாட்டாரு. அதற்கு தகுந்த காரணம் இருக்கும். அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதா இல்லையா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் எகிப்தியர் கேள்விப்பட்டார்கள். பார்வோனும் சென்ற அனைத்து ரதங்களும் குதிரை வீரர்களும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே மாண்டு போனார்கள் என்ற செய்தி எகிப்திலே கேட்கப்படும் போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதா இல்லையா? ஓ, இந்த இஸ்ரவேலின் தேவன் பயங்கரமான தேவன். அவர் பார்வோனை அவனுடைய ரதங்களையும் அவனுடைய குதிரை வீரர்களையும் சமுத்திரத்தின் நடுவிலே என்ன செய்த அழித்து போட்டார். ஒருவனாயிலும் தப்பவில்லை. அல்லேலூயா. ஒருவனாயிலும் தப்பவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் ரொம்ப சூப்பர். வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பின்பகுதியிலே பார்வோனும் அவனுடைய ரதங்களும் மூழ்கடிக்கப்படுகிறது. முன்னாலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போகிறார்கள். அல்லேலூயா. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. ரெண்டு நேரத்தில் நடக்கல, ஒரே நேரத்தில் நடக்குது. நடுவிலே வந்தார்கள். நடுவிலே சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே வந்தார்கள்.
அப்பொழுது கிட்டி சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது நடுவிலே வந்த அந்த பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அந்த சமுத்திரத்தின் வெள்ளமானது அமிழ்த்து போடுகிறது, அழித்து போடுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? வெட்டாந்தரை வழியாய் நடந்து போகிறார்கள். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவர்களுக்கு மதிலாக ஜலம் நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. எவன் துன்பப்படுத்தினான், எவ்வளவு வேதனைப்படுத்தினான், சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு வைக்கோல் கூட கொடுக்கல. அப்படிப்பட்ட அந்த பார்வோனையும் அவனுடைய சகல குதிரை வீரர்களையும் சகல ரதங்களையும் எல்லாரையும் கடலிலே அமிழ்த்து போட்டார். இப்பொழுது கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் காண்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காகத்தான் ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார். இங்க அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. மகத்தான கிரியைகளை இப்பொழுது யார் காண்கிறார்கள்? இஸ்ரவேலர்கள் காண்கிறார்கள். கண்டபோது என்ன நடந்தது? அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து சொல்லுமா, அப்பொழுதுதான் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். அதுவரை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாரிடத்துல இல்ல? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இல்ல. அவங்க விடுதலையாக்கப்பட்டார்கள், உண்மைதான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னது உண்மைதான். அவளை வழிநடத்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவளிடத்துல இல்ல. ஆனா இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே உண்டாயிற்று. அல்லேலூயா. நாளை நாமளும் ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டா நமக்கு இந்த கதிதான். இப்ப நல்லா புரிஞ்சிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனை மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இது நடந்ததினாலே சம்பவித்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை தான் இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையான செயல்களை காணும் போதுதான் ஜனங்களுக்கு தேவன் மேலே பயம் உண்டாகும். கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அப்படியானா ஒரு கல்ல 2 மாங்காய் இல்ல, ஒரு கல்ல பல மாங்காய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ஒரு மிக முக்கியமான காரியம் நடந்திருக்கிறது. என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சரியான பாதையில தான் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த பாதையில அவர் நடத்தாமல் பெலிஸ்தியர் வழியாய் நடத்திருப்பாரானால் அவர்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து பின்திரும்பி போயிருப்பார்கள். அதற்காக அவர்களை அந்த வழியே போகாமல் சுற்றி வர பண்ணினது நன்மைக்காக, ஜனங்களுடைய நன்மைக்காக. இப்பொழுது ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டுமானால் கர்த்தரிடத்திலும் தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலும் விசுவாசம் வைக்கணும். நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்திலும் நம்பிக்கை வைக்கணும். சிலவங்களுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கை, ஆனா ஊழியக்காரர் மேல என்ன இல்ல? நம்பிக்கை வைக்கல. அல்லேலூயா, நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த வசனம் நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இப்ப பயணம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. முந்திய மாதிரி இருக்காது, இதுவரை நடந்தது மாதிரி இருக்காது. இப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஜனங்களிடத்தில் இருக்கிறது. மோசேயிடத்தில் அவருக்கு விசுவாசம் இருக்கிறது. மோசே சொன்னானே, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காணப்போவதில்லை என்று சொன்னானே. எவ்வளவு உண்மையாகிவிட்டது. ஜனங்கள் அப்போதான் மோசேயின் மேலே விசுவாசம் இருக்கிறது. இதுவரை மோசே சொன்னதன் மேலே அவளுக்கு விசுவாசம் வரல. ஆனா இப்போது இந்த அற்புதம் நடந்தவுடனே, இந்த காரியம் நடந்தவுடனே அவர்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணப்போவதில்லை என்று சொன்னாரே. ஆமா, இதோ அந்த எகிப்தியர்கள் எல்லாரும் செத்து கிடக்கிறார்கள். அவர்களை இனி என்ன செய்ய போறதில்ல? காண போறதில்ல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர் நம்மை சரியான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். நாம தான் இன்னும் கால தாமதமாகிறது, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில விட பயணம் செல்ல வேண்டி இருக்கிறது, இன்னும் நம்ம மனமடிவாகிறோம், சோர்ந்து போகிறோம். இல்ல, சோர்ந்து போக கூடாது. கானான் பயணம் ஒரு இனிமையான பயணம். ஏனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துகிற மோசே நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எது வந்தாலும், இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விட்டது. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தேவன் நமக்கு கண்டிப்பாய் கானான் தேசத்தை கொடுப்பார். இதற்கிடையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, அவர் அதை முறியடித்து நம்மை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அதற்காக தேவன் அனுப்பின மனிதனாகிய மோசே மேலே விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கானானை சென்று, பரம கானானாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை சென்று அடைய வேண்டுமானாலும் கர்த்தரிடத்திலே பயம் இருக்க வேண்டும், தேவ ஊழியின் மேலும் விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீங்க ஊழியக்காரனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஆனா கர்த்தருக்கு பயப்படணும். ஆனா ஊழியக்காரன் மேல விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. அதை தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கானான் பயணத்திலே நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நமக்கு ரொம்ப பொறுமை இல்லை. நீங்க பாருங்க, ஹோட்டல்ல போய் ஒரு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க, அப்பதான் நமக்கு வர்ற எரிச்சல் எல்லாம் தெரியும். அதுல நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும் முதல்ல கொடுத்துட்டான்னு வைப்போம், நமக்கு அப்படியே உசுன்னு ஏறும். அல்லேலூயா. எனக்கு பிறகுதான் ஆர்டர் பண்ணா அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு இல்லையே. ஒரு 10 நிமிஷம் நம்மளால வெயிட் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் வேற எதற்காக நம்ம வெயிட் பண்ண முடியல. நம்முடைய வாழ்க்கையில நம்மளால பொறுமையா இருக்க முடியல. ஆனால் கர்த்தர் பொறுமையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வாக்குத்தத்தம் பண்ணியதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 10:36 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. அல்லேலூயா. 40 நாள் போக வேண்டிய தூரத்தை 40 வருஷம் நடக்கப்படுறாரு. இந்த வழியெல்லாம் நடத்துறாரு. செங்கடல் வருகிறது. இன்னும் என்னவெல்லாம் வரப்போகுதோ இல்ல. இந்த வாக்குத்தத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு நமக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுத்து பாருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்னைக்கு பொறுமையே இல்லை. எந்த காரியத்திலையும் பொறுமை இல்லை. எல்லாம் சீக்கிரம் நடக்கணும். எல்லாம் உலகமும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அதான் சொன்னாங்க, இப்போ இந்த பாலம் கட்டின நேத்து அந்த பாலத்துல போனோம், கொஞ்சம் சீக்கிரமா தான். ஒரு 10 நிமிஷத்துல அந்த பாலத்துல 10 கிலோமீட்டர் 10 நிமிஷத்துல அந்த 10 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஆகும். இப்ப எவ்வளவு நேரத்துல போயிட்டோம்? 10 நிமிஷத்துல போயிட்டோம். அப்ப எல்லாருக்கும் வேகமா போகிறது தான் ரொம்ப பிடிக்குது. அல்லேலூயா. ஏன் வண்டி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது? வேகமா போகணும், இன்னும் வேகமா போகணும், இன்னும் வேகமா போகணும். மனுஷன் அவனுக்கு பொறுமையே கிடையாது. எனக்கு பொறுமை இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் பாதி பொறுமை இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கை தான் ரொம்ப உயரமா தெரியுது, யாருன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, இருக்கு, பொறுமை இருக்கணும். பொறுமை உங்களுக்கு ஆண்டவர் எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அதையெல்லாம் கண்டிப்பா தருவார். ஆனா அதை அடைந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பொறுமை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 6:15 சொல்லி இருக்கிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? ஆபிரகாமை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் 75வது வயதிலே அழைத்தார். 25 வருடம் பொறுமையாய் காத்திருந்தான். 100வது வயதிலே கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுத்தார். பொறுமையாய் காத்திருந்தான். ஆனா யாருக்கு பொறுமை இல்ல? சாராளுக்கு தான் பொறுமை இல்ல. நம்ம ஊர்ல நம்ம சபையில் நிறைய சாராளுகள் இருக்கத்தான் செய்யறாங்க. கொஞ்சம் பொறுமை இல்ல. அல்லேலூயா. பொறுக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லப்பட்டது போல பொறுமையா இருந்தாதான் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படியானா நமக்கு ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்றாரு.
இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. பொறுமையா இருக்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப யாரெல்லாம் பாக்கியவானா இருக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. பொறுமை உள்ளவங்க பாக்கியவான்களா இருப்பாங்க. கொஞ்சம் பொறுக்கணும். சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஆக்க பொறுக்கிறது ஆற பொறுக்கிறது இல்ல. அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. மிக வேகமாக சீக்கிரமாக அடுத்த நொடியிலே அடுத்த மாதத்திலே உடனடியாக நடைபெறணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சிலர் என்கிட்ட சொல்றாங்க, ஆமா இது அக்டோபர் நவம்பர் மாசம் ஆச்சுல, ஜனவரி மாசம் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிடணுங்கிறாங்க. 2 மாசத்துல பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை பார்த்து என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணிடணுங்கிறாங்க. நடக்கிற காரியமா? எவ்வளவு சீக்கிரமா காரியம் நடக்கணும் யோசிக்கிறாங்க பாருங்க. இல்ல, பொறுமையோடு காத்திருந்தால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அதை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ன? யோபு பொறுமையாய் காத்திருந்தான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருந்தான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது இது நமக்கு மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். சொல்லுமா, வெளிப்படுத்தின விசேஷத்தை தந்த யோவான் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். பொறுமையோடு இருந்தேன். அல்லேலூயா. அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாயிருக்கிற யோவானாகிய நான். அல்லேலூயா. யோவானுக்கு என்ன இருந்தது? யோவானுடைய சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் நாடு கடத்தப்பட்டான். பத்மு என்கிற தீவிற்கு நாடு கடத்தப்பட்டான். அங்க போன ஒருத்தனும் உயிரோட திரும்பி வரமாட்டான். அப்படிப்பட்டவளை கொண்டு செல்லுகிற இடம்தான் பத்மு தீவு. அவன் பொறுமையோடு அந்த பத்மு தீவிலே இருந்தான். அந்த பத்மு தீவிலே தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு கர்த்தர் கொடுத்தார். நீ யோசிச்சு பாருங்க, இந்த வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் இல்லைன்னா எதிர்காலமே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். பரலோகமே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். எதிர்காலத்துல என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு பெரிய வெளிப்படுத்துதலை அவன் பெற்றுக்கொண்டது அந்த பொறுமையினாலே. தனக்கு இருந்த நல்ல ஒரு சுபாவத்தை பற்றி அவன் சொல்லுகிறான். அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனாயிருக்கிற யோவானாகிய நான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய காரியத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால், உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நீங்கள் காத்திருப்பீர்களானால், நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு அவைகளை வெளிப்படுத்துவார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். ஆமா, எந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? அந்த முதல் வசனத்தை எந்த சபைக்கு? எபேசிய சபைக்கு சொல்றாரு. எபேசிய சபையில் உள்ளவர்களுக்கு என்ன இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? பொறுமை இருந்தது. ஒரு சபையில் இருக்கிறவர்களுக்கு பொறுமை இருந்தால் கர்த்தரை உற்று பார்க்கிறார், கர்த்தரை பாராட்டுகிறார். அல்லேலூயா. பொறுமையை பார்த்து கர்த்தர் பாராட்டுகிற தேவன். ஏனென்றால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பொறுமை உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. அந்த பொறுமை எபேசு சபையிலே காணப்பட்டதை குறித்து கர்த்தர் இங்கே மேன்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவரை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். ஆமா, இங்க பல காரியங்களை சொல்லுகிறார். சொல்லும் போது அதன் மத்தியிலே தான் உன் பொறுமையையும் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ பொறுமையா இருக்கிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, நமக்கு பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அறிந்திருக்கிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமை நமக்கு தேவையானால் இந்த எபேசு சபையிலே பொறுமை இருந்தது.
3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சொல்லுமா, என் பொறுமையை குறித்து சொன்ன வார்த்தையை வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால். இன்னைக்கு இந்த பொறுமையை குறித்து பேசுகிறோம் அல்லவா? இந்த பொறுமையை குறித்து சொல்லி இந்த வசனத்தை, இந்த வார்த்தை நீங்கள் காத்துக்கொண்டால் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பாராம். சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்ப வேண்டுமானால் நமக்கு பொறுமை தேவையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமை யாரிடத்துல எல்லாம் தேவை? நமக்கு வெளியில வேலை செய்யற இடத்துல எல்லாம் ரொம்ப பொறுமையா இருப்போம், வீட்டுல மட்டும் பொறுமையா இருக்க மாட்டோம். ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பொறுமையா இருப்போம், திட்டுனாலும் வாங்கிக்குவோம். வீட்டுல வந்தா பொறுமையே இருக்காது. அல்லேலூயா. எல்லா இடத்திலும் பொறுமை நமக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. நம் பொறுமையா இருந்தோம் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். நான் ரொம்ப சுருக்கமா தான் சொல்றேன். பரிசுத்தவான்களுடைய பொறுமை. பரிசுத்தவான்கள் என்றால் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் கிரியையினாலே பரிசுத்தவான்கள் அல்ல, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே நாம் பரிசுத்தவான்கள். நிருபங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் முதல் பகுதியில் நீங்கள் வாசித்தார்களானால் பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் பரிசுத்தவான்களுடைய கணக்கிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அல்லேலூயா. அப்படியான பரிசுத்தவான்களுக்கு என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். அல்லேலூயா. இதுவரை இல்லாட்டாலும் இனிமேலாவது பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. பொறுமை எல்லாரிடத்திலும் காட்டணும். கணவனிடத்துல காட்டணும், மனைவிடத்துல காட்டணும், பிள்ளைகளிடத்துல காட்டணும், விருந்தினரிடத்துல காட்டணும், சபையில காட்டணும், வேலை செய்யற இடத்துல காட்டணும். நம்மை பொறுமையுள்ளவர்களாய் மற்றவர்கள் காணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் இங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலே அநேக இடங்களிலே எல்லா சபைகளிலேயும் பொறுமை இருந்ததை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களுமாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களுமாகிய பரிசுத்தவான்கள். சொல்லுமா, பரிசுத்தவான்கள் என்றால் ஈஸியா இல்ல. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொண்டால் தான் நம்ம பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தம் ஆக்கிவிட்டார். ஆனால் நம்ம பரிசுத்தமாகவே இருக்க வேண்டுமானால் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் நம்ம காத்துக்கொள்ளும். அப்பதான் பொறுமை நமக்கு இருக்கும். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அல்லேலூயா. கற்பனைகளை விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளும் போது நமக்கு பொறுமை இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. கற்பனைகள் என்றால் என்ன? வேத வசனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மேல விசுவாசம் நமக்கு இருக்கும் போது நமக்கு பொறுமை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனை விடுதலை அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு நல்ல தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். நல்ல உயர்வை கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லாற்றையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் இவையெல்லாம் அடைந்து கொள்ள வேண்டுமானால் நம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். என்றால் பொறுமை என்பது பரிசுத்தவான்களுடைய அடையாளம். அல்லேலூயா. பொறுமை என்பது யாருடைய அடையாளம்? பரிசுத்தவான்களுடைய அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இன்னும் அநேக வசனங்கள் சொல்லி இருக்கிறது. இவ்வளவு போதும் என்று நினைக்கிறேன். ஆமா, பரிசுத்தவான்களுடைய ஒரு அடையாளம் பொறுமையா இருப்பாங்க. பொறுமிட்டு இருக்க மாட்டாங்க. சிலவங்க பொறுமிட்டு இருப்பாங்க. பொறுமிட்டு சொல்லுவாங்களா,
அப்படிமாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. சரி, என்ன ஆயிட போகுது பாத்துக்கலாம், ஆண்டவர் பாத்துக்குவாரு, செய்வாரு. பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பரிசுத்தவான்களுடைய அடையாளமாகிய பொறுமை நமக்கு காணப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே நாம் அதை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொன்னாரு, அங்கு உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, முதல் பகுதியிலே 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சுற்றி வர பண்ணினார், ஏன் அவர்களை அவ்வளவு சுற்றி வர பண்ணினார் என்பதற்கு ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் எந்த காரியத்தை செய்தாலும் காரணத்தோடு தான் செய்வார். நம்ம தான் சில காரியத்தை செஞ்சுட்டு சும்மா செஞ்சேன், சும்மா சொன்னேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டாரு. அவர் சும்மா சொல்லவும் மாட்டாரு, சும்மா செய்யவும் மாட்டாரு, காரணத்தோடு தான் செய்வாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் அப்படி சுற்றி வர பண்ணினார், அவ்வளவு நாட்களை ஏன் அவர் எடுத்துக்கொண்டார் என்றால், அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், அதாவது உன்னை தாழ்மைப்படும்படிக்கு, தாழ்மையை உனக்குள்ளே கொண்டு வரும்படியாக. ஏனென்றால் ஒரு தேவ மனுஷனிடத்திலே, ஒரு பரிசுத்தவானிடத்திலே ஆண்டவர் அடுத்தபடியாக எதிர்பார்க்கிறது என்னவென்றால் தாழ்மை காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறாராம். சொல்லுமா, அவர் உயரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து தாழ்மையில் இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. தாழ்மை நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த சிறுமை என்கிற வார்த்தை தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் அது ஹம்பிள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தாழ்மைக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆகவே நம்மை தாழ்மைப்படும்படியாக ஆண்டவர் 40 வருடம் நடத்த விரும்புகிறார். தாழ்மையை கற்றுக்கொள்வது அவர் எளிதல்ல. தாழ்மை எளிதாக வந்து விடாது. பெருமை உள்ளவன் பெருமை சீக்கிரம் வந்துடும், ஆனா தாழ்மை சீக்கிரம் வரவே வராது. நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வராத ஒரு பணம் வந்துருச்சுன்னு வைப்போம், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வந்துருச்சுன்னு வைப்போம். அப்ப நமக்கு தாழ்மைங்கிறது பெருமை உடனே வந்துடும். ஆனா தாழ்மை வரவே வராது. 10 லட்சம் வந்தாலும் வராது, 10 லட்சம் எடுத்தாலும் வராது நமக்கு தாழ்மை. ஆகவே தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் நாட்கள் வேண்டும். அதற்குத்தான் பொறுமையோடு கர்த்தர் காத்திருக்க சொன்னார். அல்லேலூயா. தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. என்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார். நீதிமொழி 3:34 சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே அவர்கள் மேட்டிமை அடைந்து விடக்கூடாது, அங்கே அவர்கள் பெருமை அடைந்து விடக்கூடாது, அங்கே அவர்கள் தாழ்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் கொடுத்தாலும் நம்ம தாழ்மையா இருக்கணும். நமக்கு 2 நாள் பிரியாணி சாப்பிட கிடைச்சிட்டா அப்புறம் என்ன வந்துடும், பெருமை வந்துடும், மேட்டிமை வந்துடும். நான் நேத்து என்ன சாப்பிட்டேன் தெரியுமா, சிக்கன் பிரியாணி. முந்தா நாள் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா, மட்டன் பிரியாணி. அப்படிமா 2 நாள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்ட உடனே நமக்கு மேட்டிமை வந்துருது, பெருமை வந்துருது. இஸ்ரவேல் ஜனங்கள் காலாகாலமாக தங்கள் சந்ததிகளாக கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே சுகமாய் விசாலமாய் கூடி இருக்க போகிறார்கள். மேட்டிமை வருமா வராது? அங்கே சுகமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியா இறங்கினார். விசாலமான இடம் கிடைச்சாலே நமக்கு என்ன வந்துடும், மேட்டிமை வந்துடும். இப்போ ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறோம், ஒரு ரூம் கிச்சன் இருக்கிற ஒரு வீட்டுல குடி இருக்கிறோம். இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒரு பெரிய வீடை பார்த்துட்டோம், வாடகைக்குன்னு பார்த்துட்டோம். வாடகைக்கு பார்த்தாலும் பெரிய வீட்டுல இருந்தா நமக்கு என்ன வந்துடும், பெருமை வந்துடும். நான் என் வீடை பாரு எவ்வளவு பெருசு, பெட்ரூம் பாரு, அதை பாரு, இதை பாருப்போம். அல்லேலூயா. இல்ல, ஒன்றை குறித்தும் நம்ம மேட்டிமை அடையக்கூடாது, பெருமை அடையக்கூடாது, தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் அவளை 40 வருடம் நடக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், மனத்தாழ்மை உள்ளவன் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா, மனத்தாழ்மை இருக்கணுங்க. எவ்வளவு வந்தாலும் நம்ம உயர உயர மனசுல தாழ்மை வரணும். நமக்கு பணம் வர வர மனசுல தாழ்மை வரணும். நம்முடைய அந்தஸ்து உயர உயர மனசுல தாழ்மை வரணும். பணம் பெருக பெருக உள்ளம் தாழ்மை அடையணும்.
ஆனா இன்னைக்கு அப்படியா நடக்குது? எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு மேட்டிமை வருது, அந்த அளவுக்கு பெருமை வருது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் 40 வருடம் சுற்றி வர பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகத்திலே, மீகாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மகிட்ட ஆண்டவர் வேற என்னத்தை கேட்கிறார்? மனத்தாழ்மையை தானே கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நன்மை உனக்கு இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. பணம் பெருகின உடனேயோ, உன்னுடைய அந்தஸ்து பெருகின உடனேயோ, உன் வாழ்க்கை தரம் உயர்த்தினவனையோ அதுக்கு தகுந்தபடி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு ஆண்டவர் கேட்கல. எது கூடினாலும் நீ மனத்தாழ்மையாய் நடப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் கடந்த வாரத்தில் சொன்னேன், நம்முடைய விசேஷமாய் ஆவிக்குரிய சபைகளிலே நமக்கு இருக்கிற எந்த மேன்மைகளையோ, ஜாதியோ கலரோ அல்லது படிப்போ பெரிய உத்தியோகமோ எதுவும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. அதிகாரத்தில் உயர உயர நமக்கு தாழ்மை வர வேண்டும். பணம் நமக்கு அதிகமாய் வர வர நம்ம தாழ்மை அடைய வேண்டும். அந்தஸ்து உயர உயர நம்ம தாழ்மை அடைய வேண்டும். உயர்ந்த நிலைமையில இருக்கும்போது நமக்கு தாழ்மை வர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மனத்தாழ்மையாய் நடப்பதை நம்மிடத்திலே கேட்கிறார். வேற ஒன்னை ஆண்டவர் சொல்லியிருக்க, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்திலே கேட்கிறார். வேற ஒண்ணும் கேட்கல. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பொறுமையை கற்றுக் கொடுக்க விரும்பினார், அதே நேரத்தில் தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே மரியாதை விதமாய் சொல்லுவதை பார்க்கிறோம். லூக்கா 1:52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் நம்ம உயராம இருப்பதற்கு காரணம் நம்ம கிட்ட என்ன இல்ல? தாழ்மை இல்ல என்றா சொல்ல. பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை என்ன செய்தார்? உயர்த்தினார். இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. நான் தாழ்மையா இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளினார், தாழ்மையானவர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம உயர்த்தணும்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானா நமக்கு தேவை தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யாக்கோபு விதமாய் சொல்லுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ உயர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாம தாழ்த்தணும். அல்லேலூயா. நான் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பவுல் தன்னை தாழ்த்தினார், குப்பை. அல்லேலூயா. ஆமா, ஒன்றுமில்லை, பாவிகளும் மிக பிரதான பாவி என்று சொன்னார். தன்னை மிகவும் தாழ்த்தினார். அந்த பரிசுத்தவான் தன்னை தாழ்த்தினார், கர்த்தர் அவரை உயர்த்தினார். நம்ம தாழ்மைப்பட கர்த்தர் நம்ம உயர்த்துவார். அது வாழ்க்கையில இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், எந்த சூழ்நிலைமையிலும் நம்ம உயர்த்தப்பட வேண்டுமானால் நம்ம தாழ்த்தணும், நம்மை நாமே தாழ்த்தணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் அவர் நடக்க பண்ணினதற்கு 2 மிக முக்கியமான காரியங்களை தான் பார்த்திருக்கோம். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. 2 மிக முக்கியமான காரியம். 1, உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அல்லேலூயா. 2, உங்களுக்கு தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. பொறுமையும் தாழ்மை என்று சொல்லுவது ஒரு ரயிலின் 2 தண்டவாளங்களை போன்றது. அல்லேலூயா. பொறுமை மட்டும் இருந்தால் பத்தாது, உங்களுக்கு என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. பொறுமையும் தாழ்மையும் இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொன்னபடியே கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. அவங்க போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, உண்மையிலே இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். பாருங்கள், நாங்கள் ஒரு திராட்சை கொலையை
நாங்கள் 2 பேர் சுமந்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, அங்க பாலும் தேனும் ஓடுகுதா இல்லையான்னு பாருங்க. ஒரு திராட்சைக்குலைய 2 பேர் சுமந்துட்டு வந்தாங்க. ஆமா, இது நிச்சயமாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்று போய் வேவு பார்த்தவர்கள் வந்து சொன்னார்கள். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினார், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல நமக்கும் பரலோக ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு 2 மிக முக்கியமான காரியம் வேண்டும். ஒன்னு பொறுமை வேணும், இன்னொன்னு தாழ்மை வேணும். அல்லேலூயா. இந்த 2 இருக்குன்னா கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அதான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கு. அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற இந்த என்ன சொல்ல பிசிக்கல் உலகத்துல இருக்கிற மாதிரியான ஆசீர்வாதங்கள், நமக்கு அதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதம் அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருக்கும் ஸ்லாக்கியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நமக்கு தருவார், அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுவரையிலும் எனக்கு பொறுமையே இல்லைன்னா, பரிசுத்தவான்கள் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா பொறுமை இருக்கணும். எப்போது பொறுமை இல்லாம செயல்பட்டீங்களான்னா உங்களை நீங்க கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். நாம் பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்ல இல்லையோ, கர்த்தர் இந்த லிஸ்ட்ல இருந்து என்ன எடுத்துட்டாரோ, எனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது, எனக்கு இவ்வளவு பொறுமை இல்லாம போகிறது, ஒவ்வொரு காரியத்தை குறித்து பொறுமை இல்லாம பேசிக்கொண்டே இருக்கிறேன், பொறுமை இல்லாம நடந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், பரிசுத்தவான்களுடைய அடையாளமாகிய பொறுமையை தாரும். அதே போல பரிசுத்தவான்களுடைய அடையாளமாகிய தாழ்மையை எனக்கு தாரும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே எனக்கு இன்னும் பொறுமையை தார ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டிலே நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமை மாத்திரமல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வேணும்? நீடிய பொறுமையும் வேணும். நம்ம எல்லாம் ஒருவேளை பொறுமை நமக்கு இருக்கலாம், ஆனா நீடிய பொறுமை இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா பரிசுத்தவான்களுக்கு நீடிய பொறுமை இருக்கணும். அல்லேலூயா. அவர் பொறுமையும் நீடிய சாந்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம அப்படி இருந்தாதான் அவரோடு கூட இருக்க முடியும். அல்லேலூயா. அவர் தம்மை தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மரண பரியந்தம் என்றால் கடைசி வரை, உயிருள்ளவரை, மரிக்கும் தருவாய் இருக்கிற வரையிலும் நம்மை நாமே தாழ்த்தணும். இயேசு அப்படித்தான் தாழ்த்தினார். அப்ப இயேசுவிடத்திலே பொறுமை இருந்தது, தாழ்மை இருந்தது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுமையும் தாழ்மையும் இருக்கும்படியாய் நடந்து கொள்ளுவோம், கற்றுக்கொள்ளுவோம். வாழ்க்கையில் அதை நம்ம நடைமுறைப்படுத்துவோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கண்டிப்பாக அதை நம்ம முயற்சி செய்தோமானால் கண்டிப்பாய் பொறுமை நமக்கு வரும். பல்ல கடிச்சுக்கோங்க, கடிச்சு சொல்லாங்களே, பல்ல கடிச்சிட்டு இருந்தேன்னு கொஞ்ச நாள் கழிச்சு பல்லு கடிக்க வராது. ஏன்னா நாக்க கடிச்சிருவோம்ல, அப்புறம் பல்ல கடிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பொறுமை இருக்கிறவர்களுக்காகவும், பொறுமை தேவைப்படுவர்களுக்காகவும், தாழ்மை தேவைப்படுவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா பரிசுத்தவான்களுடைய 2 அடையாளம், ஒண்ணு என்னது? பொறுமை, இன்னொன்று தாழ்மை. அல்லேலூயா. பொறுமை, தாழ்மை, இது 2 இருந்தாதான் நம்ம பரிசுத்தவான்கள் பட்டியலில் இடம்பெறுவோம். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் தான் அவரோடு கூட போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் யாராயிருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்களுக்கு இருக்க வேண்டிய 2 முக்கியமான குணநலன்கள், ஒன்று பொறுமையும், இன்னொன்று தாழ்மையும். இது இல்லாம இருந்தா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கண்டிப்பா பொறுமை வேணும் ஆண்டவரே. சில நேரத்துல பொறுமை இழந்துடுறேன். எப்படி சொல்லுவாங்க, எனக்கு பொறுமை இருக்கு ஆனா பொறுமை இழந்துடுறேன் பாஸ்டர். அந்த பொறுமை என்ன எப்படின்னு வர்றதே தெரியல, திடீர்னு கோபம் வந்துருது, திடீர்னு அதை எடுத்து வீசுறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஆமா, பொறுமையா இருந்தா நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பலசாலிகள். ஒரு ஒன்று தெரியுமா? பொறுமைதான் பலசாலிக்கு அடையாளம். பலசாலிக்கு கூட அடையாளம் என்ன தெரியுமா? பொறுமையா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. அல்லேலூயா. அதை போல எவ்வளவு உயர்ந்து போனாலும் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே சுற்றி நடக்க பண்ணினார். அதற்கு முதல் காரணம், ஆண்டவருக்கு பார்வோனை பழி வாங்கணும். என்னுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்தின, என்னுடைய ஜனங்களை துன்பப்படுத்தின, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீ கொடுக்கல, இன்னும் கடினமாய் வேலை வாங்கின, அவங்கள விடமாட்டேன்னு சொல்லி 10 முறை நான் வாதை அனுப்பியும் நீ அவங்கள விடல, உன்னை நான் பழி வாங்கணும்.
ஆமா, பார்வோனை பழி வாங்குவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் போக வேண்டியதா இருந்தது. கண்டிப்பா நம்மை உபத்திரவப்படுத்துறவங்களை, நம்மை துன்பப்படுத்துறவங்களை நாம துன்பப்படுத்தக்கூடாது, நாம பழி வாங்கவே கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா ஆண்டவர் பழி வாங்குவார். அதைத்தான் பார்வோனிடத்தில் அவனுடைய சேனிடத்தில் செய்தார். இரண்டாவதாக ஏன் சுற்றி வர பண்ணினார் என்றால், பரிசுத்தவான்களுக்கு பொறுமை இருக்கணும், தாழ்மை இருக்கணும். அது இவர்களுக்கு உடனடியாய் வராது. 430 வருஷம் அடிமைகளாயிருந்த ஜனங்கள் அல்லவா, அவங்களுக்கு பொறுமை வரணும், அவங்களுக்கு தாழ்மை வரணும்னா கர்த்தரதை கற்றுக் கொடுப்பதற்கு நீண்ட நாட்கள் தேவைப்படுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பொறுமையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆண்டவர்களிடத்துல நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நல்ல ஆராதனை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. அமிதமாக ஆண்டவரே நல்ல தேவ வசனங்களை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்தது போல எங்களிடத்திலே ஆண்டவரே பொறுமையும் தாழ்மையும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தவான்களுடைய அடையாளமாகிய அந்த பொறுமையும் அந்த தாழ்மை உடையவர்களாய் நாங்கள் காணப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பொறுமை இழந்து காணப்படுகிறார்களோ, பொறுமையற்றவர்களாய் காணப்படுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பொறுமையை கொடுப்பீராக, பொறுமையை கற்றுக் கொடுப்பீராக, தாழ்மையை கற்றுக் கொடுப்பீராக. ஒருவரும் மேட்டிமையாயிராதபடி தாழ்மையுள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. உடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. பரலோகத்துக்கு செல்லும் பாதையிலே இருக்க வேண்டிய 2 குணநலன்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இதை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகளுக்காய் ஜெபம் பண்றார்களோ அந்த காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுங்க. அந்த காரியங்களை எல்லாம் அவளுக்கு உதவி செய்யுங்க. அவளை உயர்த்துங்க, அவளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவளுடைய இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை செய்யுங்க, அவளுடைய வியாதியிலிருந்து அவளை விடுதலை செய்யுங்க, கடன் பற்றத்திலிருந்து கடலில் இருந்து விடுதலை செய்யுங்க. அவளுக்கு என்னென்ன காரியங்களை உதவி தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும், உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.